அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்னாளாக பொன்னாளாக இன்றைய நாள் அமையட்டும். 13ஆம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமை, வைகாசி 30ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய துவாதசி திரியோதசி இப்படி திதியோடைய அமைப்பில் இன்னைக்கு கார்த்திகை விரதம், மாத சிவராத்திரியும் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒரு சிறப்பு உண்டு, திதியிலும் உண்டு. இந்த கார்த்திகை விரதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதுல இந்த கார்த்திகை விரதம் சேர்ந்து வரனால இன்று நம்ம முருகனுக்கு அபிஷேக பொருளாக, அதாவது பன்னீர், தேன், பஞ்சாமிரதம் இது மாதிரி எது வேணாலும் தரலாம். அபிஷேகத்துக்கு ஏன் இன்றைக்கி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, மாத சிவராத்திரியும் சேர்ந்து வருது. அப்போ ஈசன் அபிஷேக பிரியர், அவருடைய பையன் யாருங்க? முருகப்பெருமான், எம்பெருமான். ஸோ இவருக்கு நீங்கள் அறுபடை கூட ஒரு படை போயிட்டு வரலாம். திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, அதே போல் மிக சிறப்பான திருச்செந்தூர் முருகன், சுவாமி மலை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பார்த்திங்கன்னா. இப்போ வயலூர் இருக்குது, கோயம்புத்தூரில் மருதமலை இருக்குது. உங்கள் ஊரில் எங்கள் முருகன், ஏன் சென்னிமலை ஆண்டவர், எத்தனை குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன்கிறோம். அப்படி முருகனை போய் இன்றைக்கி வழிபாடு எடுக்கிறது அபிஷேகத்துக்கு தாங்க. சிவனை போய் கூட நீங்கள் வழிபாடு எடுங்க. அதுவும் ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, சனி பகவானுடைய தோஷம், 7.5 சனி, 2.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, குடும்பச்சனி, பாதச்சனி, எத்தனை சனி பகவானுடைய தாக்கம். குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு சனி பகவான் தாக்கம் இல்லாத குடும்பத்தை காட்டுங்கோ அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட இந்த நாளில் இந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்பனுக்கே உபதேசம் செய்த சுவாமி மலைம்பாங்க. ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தில் அத்தனை சூட்சும ரகசியம் இருக்குது. ஓம்னாவே மும்மூர்த்திகளுடைய அந்த விசேஷம். சிவன், விஷ்ணு, பிரம்மா அத்தனை பேர்த்தையும் உச்சாடனம் பண்ணதுக்கு அந்த மந்திரத்தையே தன்னுடைய மண்டியிட்டு தகப்பனையே உட்கார வச்சு கேட்க வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பையன்னு சொல்லக்கூடிய அப்பன் ஈசன். என்னப்பன் அல்லவா? அவருடைய மகனான முருகன் யார்? முருகா என்னும் மந்திரம் சொல்ல சொல்ல இனிமையாகும். நம்மளுடைய வாழ்க்கை சுகமாக அமையும். குழந்தை மாதிரி நம்ம போய் நம்மளுடைய சங்கல்பத்தை வைக்கணும். என் வீட்டு புள்ள, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ நஷ்டப்பட்டுட்ருக்கேன், தொழில் விருத்தி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு சிரமங்கள் இருக்கோ அப்படி கேளுங்க. கொஞ்சி கேளுங்க, கெஞ்சி கேளுங்க, அழுது கேளுங்க. முருகன் ஓடி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சொரூபத்தில் நல்ல விஷயத்தை கொடுப்பார். இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யணும். நாளை சந்திப்போம்.